ரெடி ஆகுது. என்ன ரெடி ஆகுது? அந்தணர் குலம், அந்தணர் குலம், வேதியர் குலம், வேதியர் குலம் பிரசவம் ஆக முடியாமல் எப்பா மாண்டு மடிந்திருக்கா, மாண்டு மடிந்திருக்கிறாள். மண்டைய போட்டிருக்கா, மண்டைய போட்டுட்டா. அந்த மங்கையை கொண்டு வந்து தில்லைவன காட்டிலே செஞ்சுடர் சுடுகாட்டிலே அந்த மையான கரையதிலே அந்த 9 மாத சூழிய வேளை அங்க என்ன நடக்கையா? சந்தேன கட்டை வேண்டி சவத்தை தூக்கி மேல வைத்து பூஜையாரங்கட்டை வேண்டி நல்ல பிணத்தை தூக்கி மேலே வைத்து எருக்காலங்கட்டை வேண்டி இறந்த பிணத்தை தூக்கி மேலே வைத்து ஐயா எண்ணி நல்ல எருவடிக்கு அந்த ஏழுகள வாயல் ஓடு ஐயா எண்ணி நல்ல எருவடிக்கு அங்க ஈர மண்ண மேல் புசிந்து ஐயா ஏழுகள வாசல் ஓடு அங்க ஏமகாலம் துருத்தி போது அந்த மையான கரையலியே ஐயம்மாண்ட பிறவையாகுதையா சுடுகாடு தன்னாதீரே இந்த ஈசன் மகன் சுடலைக்கு அவருக்கு சுட்ட பிறவையாகுதையா ஐயா தில்லை வன காடாதீரே ஐயா தில்லை வன காடாதீரே செஞ்சுடல மாயாண்டிகே கருத்த பாண்டி சுடலைக்கு இந்த வேம்படி மாடனுக்கு அந்த மையான கரையதீர அவருக்கு ஏழுகள வாசல் போண்டு ஐயமகாலம் துருத்தி போத சந்தேன கண்டையிலே அவருக்கு சாபம் இருந்து வேகுதையா எம் பொண்ணு மகன் சுடலைக்கு அவருக்கு பிணம் இருந்து வேகுதையா தண்ணி நல்ல எருவடிக்கு எங்கள் ஐயா சுடலைக்கு அம்படி சுடலைக்கு இறந்த பிணம் அது வேகுதையா மண்டையில தீ பிடித்து ஐயா மானம் எங்கும் புகைகள் அது கொண்டையில தீ பிடித்து ஐயா குவளையத்தில் புகைகிளம்பு ஐயா ஈசன் மகன் சுடலைக்கு அந்த மையான கரையதிலே ஐயா மாசான மறி குளிர்ந்து இந்த பேச்சு மகன் சுடலைக்கு பிணமிருந்து வியாகுதையா அந்த சந்தன கட்டையிலே வேம்படி சுடலையே அங்க சவம் இருந்து வேகுதையா அது மண்டையில தீ பிடித்து இந்த மானம் எங்கும் புகைகிளம்பு கொண்டையில தீ பிடித்து குவளையத்தில் புகைகிளம்பு ஆண்டி நல்ல மாயாண்டி அழகு பிள்ளை சுடலைக்கு கருத்த பாண்டி சுடலைக்கு அந்த கட்டையில பிணமிருந்து கருகி மெல்ல வியாகுதையா ஈசன் மகன் சுடலைக்கு ஈசன் மகன் சுடலைக்கு இருந்து பிணம் வியாகுதையோ மாயாண்டி சுடலைக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. அந்த சவத்தை கொண்டு வந்து சந்தன கட்டை வெட்டி சவத்தை தூக்கி மேல வைத்து பூசரங்கட்டை வேண்டி பொணத்தை தூக்கி மேல வைத்து நான் எங்க மாயாண்டி சுடலை கிட்ட எப்பவும் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னையா நான் ஒரு கல்யாணவாத பிள்ளையா இருந்திருந்தோம்னா
என்னதியா கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்திருந்தோம்னா ஆமா இப்ப எதுவும் நான் கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டியது இல்ல. அப்படியா நேரத்துக்கு நேரம் மேடைக்கு எல்லாம் வந்திருக்கும். அதான் சொல்லுதம்ல கும்மி பாட்டு படிப்பாங்க கொடை அடிப்பாங்க. ஆமா சுத்தி சுத்தி அங்க நீ சொல்லாமலே எல்லாம் கிண்ணுன்னு இருக்கும். மேல் வலிக்காம படிச்சுட்டு போயிருவா. ஐயா நாங்களும் பொம்பளைங்க தானையா. நீ பொம்பளைனா உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்க. அப்படியா ஆமா உன்னை எவன் பாக்கா? அதுக்குன்னு நான் என்ன அப்படியேவா இருக்க சொல்லுதா நீ எல்லாரும் அப்படி இருந்துட முடியாதுல்ல. ஆமா அதான் பாரு எவன் பாக்கானா? ஆமா யாரும் பார்க்க வேண்டாம். எங்க ஐயா மாயாண்டி சுடலை பார்த்தா போதும். அவரே பார்க்க மாட்டாம தான் அங்க பார்த்து நிக்காரு. ஆனால் நீ ஏன் சொல்ல வாங்க சிரிப்ப பாரு உன் தங்கச்சிக்கு. ஆனால் ஆமா தங்கச்சி இல்ல அக்கா. அக்காவா? என்ன வயசை கூட்டலாம்னு பாக்கியோ? அப்படியா? ஆனா சரியா உனக்கு என்றும் 16 என் மாயாண்டி சுடலைக்கு என் மாயாண்டி சுடலைக்கு இல்லம்மா கதைக்கு சொல்லுதேன். கதைக்கே சொல்லுவோம். சின்னமாடம் குடியிருப்புக்கு வந்த நேரம் காப்பிய மறந்துட்டேன். மறந்தாச்சு. ஆமா நீயாவது காப்பிய மறந்துட்ட. நாங்க பாத்ரூம் போறதுக்கு வழியில வெளியே சொல்ல முடியல. ஆனால் என்ன செய்ய? என் மாயாண்டி சுடலை எங்க வார ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டுதாங்க. என் சில்ல எங்கள் ஐயா இந்த வேம்படி மாட. ஆமா இந்த நாளால் வேம்படி சுடலை மாட. இந்த வேம்படி சுடல மாட நினைக்காரு நினைக்காரு. இந்த பின்னாடி இருக்காங்க பாரு அவங்க கிட்ட சொல்லி எல்லாத்தையும். அவர் தான் டை அடிச்சுட்டு அலைஞ்சிட்டு இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னய்யா ஆனால் டை அடிக்காங்களா? என் மாயாண்டி சுடலை ஆமா ஒருங்க போற ஊரெல்லாம் உங்க கழுவி ஊத்தலையாக்கும். ஆனா ஆமா என் மாயாண்டி சுடலை என் மாயாண்டி சுடலை அப்படியே தொட்டில்ல படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. அப்பதான் ஒரு ஆள் உத்து பாத்துட்டு போயிருக்காரு. நீங்க திறந்து பாருங்க. அவர் தானே ஓனரு. அப்படியா? அப்படியே படுத்திருக்காரு. இவருக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கு. சந்தன கட்டை வெட்டி சவத்தை தூக்கி மேல வைத்து சவத்தை தூக்கி மேல வைத்து பூசரம் கட்டை வெட்டி பிணத்தை தூக்கி மேல வைத்து பிணத்தை தூக்கி மேல வைத்து எண்ணி அறுவடைக்கு ஈரமண்ண மேல் பொசிந்து ஈரமண்ண மேல் பொசிந்து 7 கள வாசல் போட்டு 7 கள வாசல் போட்டு ஏமகாலம் துருத்தி ஊத ஊதுதான். இதுக்கு தான் தூண் பக்கத்துல உட்கார கூடாது. ஐயா தூண்ல உட்கார்ந்தாலே சாஞ்சி உறங்கணும்ங்கிற எண்ணம் வந்துரும். கொஞ்ச நேரம் தானே. ஆமா செத்த கண்ணாசந்து கூட நீ வேற சும்மா இறேன். ஆனா நீ உட்கார்ந்திருப்ப அதுக்காண்டி நாங்க உட்கார முடியுமா? ஆமா ஆனா என் மாயாண்டி சுடலை என் மாயாண்டி சுடலை ஆனா என்னய்யா அப்படியே சாப்பாடு ரெடி ஆகுது. சாப்பாடு ரெடி ஆகுது. சாப்பாடு மண்டையில தீப்பிடித்து வானமெங்கும் புகை கிளம்ப வானமெங்கும் புகை கிளம்ப கொண்டையில தீப்பிடித்து குவளையமெங்கும் புகை கிளம்ப குவளையமெங்கும் புகை கிளம்ப இந்த சவவாடையும் பிணவாடையும் என் மாயாண்டி சுடலைக்கு கைலாசம் வருது. கைலாசம் வருகின்றது. பார்த்தார் மாயாண்டி சுடலை. என்னடா இது என்ன புது வாடையா இருக்கு? இவ்வளவு நாளும் நாம இந்த கைலாசத்துல இருந்திருக்கோம். நம்ம அம்மா நமக்கு விதவிதமா சாப்பாடு கொடுத்திருக்காங்க. பால் கொடுத்திருக்காங்க, பஞ்சாமிர்தம் கொடுத்திருக்காங்க, தேன் கொடுத்திருக்காங்க, இவ்வளவும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வாடை என்னைக்கும் வரலையா? என்னைக்குமே வரலையா? இன்னைக்கு நல்ல சம்முன்னு நல்ல அவியல் மாதிரி மணக்கு. அவியல் தெரியுமா? அவியல் தெரியும். எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துல அவிஞ்சிருவேன். ஆனால் ஆமா அப்படியே பிச்சிப்பூ வாடை போல ஆமா பிணவாடை அடிக்க கண்டார். மாதுளம்பு வாடை போல மாண்ட பிணவாடை அடிக்க கண்டார். சவ வாடையானது சந்தன வாடை போல என் சக்தியுள்ள மாயாண்டி சுடலைக்கு அடிக்கு. இந்த மாயாண்டி சுடலைக்கு. ஆமா இந்த சின்னமாடம் குடியிருப்பு சுடலைக்கு அடிக்கு. நீ சின்னமாடம் குடியிருப்புங்க. என் மண்டைக்குள்ள சிறுநாடார் குடியிருப்புனே இருக்கு. ஆமா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானோ? எனக்கு வார இதுக்கு டென்ஷன் நோ டென்ஷன் கூல். உங்க உயிரை கொடுக்கவனுக்கு தான் தெரியும். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஸ்மூத்தா போட்டும். ஆண்டவன் பகவான் பெற்ற மகன் என ஆண்டி மாயாண்டி சுடலை. இந்த ஆண்டி மாயாண்டி சுடலை தொட்டில விட்டு துள்ளி கீழே இறங்கினாரு. சடார்னு கீழே இறங்குதாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? என்னையா நினைக்கின்றார்? அம்மா பால் குடித்தமானால் அவளுக்கு அரை வயிறு நிறையாது. தாயார் கையிட்டு சாப்பிட்டோமானால் தரைய விட்டு எழும்ப மாட்டோம். மாதா சோறு உண்டமானால் மண்ணை விட்டு எழும்ப மாட்டோம். என் மாயாண்டி உடலை அப்படியே நினைக்காரு. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அப்படியே சமைச்சு போச்சு. மாயாண்டி உடலை நினைக்காரு. அவர் என்ன நினைக்காரு? இந்த ருசி வாடை எங்கிருந்து வருது? இது என்ன வாடை? இது எங்க இருந்து வருது? நம்ம போய் பார்க்கணும். இந்த வாடைய நாம ருசி பார்க்கணும். இது என்னன்னு ருசி பார்க்கணும். இது என்ன சாப்பாடு? இதுல என்னெல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு ருசி பார்க்கணும். என்று என் மாயாண்டி சுடலை இவர் தொட்டில படுத்திருக்கவரை இந்த சவவாடையும் மரவாடையும் ஆமா வா 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 வா
வான்னு கெட்டி இழுக்கு 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 எங்க இழுக்கு சுடுகாட்டுக்கு வான்னு இழுக்கு மையானத்துக்கு இழுக்கு 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 பார்த்தார் மாயாண்டி மாயாண்டி சுடலை சுடுகாடு போனோம்னா லேஸ்ல போக முடியுமா முடியாது முடியாது என்ன நினைக்காரு என்ன நினைக்கின்றார் அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுத்து போகணும் அதுக்கு ஏத்த மாதிரி நாம வடிவம் எடுக்கணும் ஆமா 5 வயசு பிள்ளையா இருக்கும் 5 வயசு சின்ன பிள்ளையா இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் ஆமா ஆனால் போனா இப்படியே போக முடியுமா இப்படி போக முடியாதுல்ல அதுக்கு ஏத்த மாதிரி உருவத்தை மாத்தணும் எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும் அப்பதான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று என் மாயாண்டி சுடலை இந்த நாளால் வேம்படி சுடலமாட சுவாமி வேம்படி சுடலம் உண்ட சுவாமி அவர் உருவத்தை மாத்துகின்றார் அவர் எப்படி மாற்றுகின்றார் எப்படி மாத்துகின்றார் மதலையாக இருந்தவர் தான் மாமரம் போல் வடிவம் கொண்டார் குழந்தையாக இருந்தவர் தான் கோபுரம் போல் வடிவம் கொண்டார் மாயாண்டி சுடலை அவர் பாலன் போல இருந்தவர் தான் பனைமரம் போல் வடிவம் கொண்டார் அவர் பனைமரம் போல் வடிவம் கொண்டார் இருந்தவர் அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வேந்தனான சுடலை ஐயா வேம்படி மாட சுவாமி அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வேம்படி மாட சுவாமி அவர் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஆண்டி மாயாண்டி வடிவம் கொண்டார் சுடலை என்னமோ சொன்னா என்னன்னு மாயாண்டி சுடலை மதலையாக இருந்தவர் மாமரம் போல் வடிவம் கொண்டு குழந்தையாக இருந்த என் சுடலை கோபுரம் போல் வடிவம் கொண்டு என் சக்தியுள்ள மாயாண்டிய சுடல பாடனாக இருந்த என் மாயாண்டி பனைமரம் போல் வடிவம் கொண்டார் என் பேச்சு மகன் சுடலை ஐயா பேயாண்டி சுடலை ஐயா அப்படியே வடிவத்தை மாத்தினாரு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக என் வேந்தனான சுடலை வடிவம் கொண்டு அப்படியே நிக்காரு சம்முன்னு நிக்காரு மாமரமா மாதிரி அப்படி ஆங்காரமா ஓங்காரமா வடிவம் எடுத்து நிக்காரு பனைமரம் மாமரம் ஆலமரம் தென்னை மரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி சம்முன்னு நிக்காரு உருவத்தை எடுத்தாச்சு சும்மா லேசில போக முடியுமா முடியாது அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுக்கணும் கட்டாயம் எடுக்கணும் என்று சொல்லி என் மாயாண்டி சுடலை அவர் எப்படி வடிவத்தை எடுக்காரு எப்படி ஐயா எடுக்கின்றார் கச்சை அது மறிந்து கண்டி என் கருத்த பாண்டி சுடலை ஐயா அவர் கருத்த கச்சை சுங்கலிட்டு என் ஈசன் மகன் சுடலை ஐயா என் மாசான மறி கொழுந்து என் மல்லிகம்பூ வாசகமே அவருக்கு வலது புறம் சுங்கலிலே ஐயா வைரவனின் அச்சரமா இவருக்கு இடது புறம் சுங்கலிலே ஈசன் மகன் சுடலைக்கு ஐயா ஏமனோட அச்சரமா ஐயா முன்புறத்து சுங்கலிலே அவருக்கு மோகினியால் அச்சரமா நல்ல பின்புறத்து சுங்கலிலே அவருக்கு பிரம்மனோட அச்சரமா அவர் அச்சரத்தை வரிந்து போட்டி ஆண்டி நல்ல மாயாண்டி வரிந்து போட்டி இந்த பேச்சு மகன் சுடலை ஐயா
அவன் கச்சை வரிந்து கண்டி ஐயா சிவத்த கச்சை சுங்களிட்டு உச்சியில குல்லாவா அவருக்கு உல்லாச நடையல இந்த வேம்படி மாடனுக்கு அவருக்கு தலையில் ஒரு குல்லாவா ஐயா தாமர கமணியல என்ன அறையில் ஒரு சல்லடவா இந்த ஆண்டி நல்ல மாயாண்டிக்கு ஐயா 5 மணி வல்லையா அவருக்கு இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையமா அப்படியே சல்லடமா சக்தியுள்ள மாயாண்டிக்கு அவன் சமத்துடனே கிளம்புறாரே என் பேர் பெரிய சுடலே ஐயா அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் என் வேந்தரான சுடலே ஐயா அவர் ஆங்கார சுருவம் கொண்டு ஆண்டி நல்ல மாயாண்டி இந்த நாளால் சுடலை அவர் கையிலானோ வீட்டல்லவோ வீட்டல்லவோ என் கருத்த பாண்டி அவர் கிளம்பூராரே கிளம்பூராரே அப்படியே வேம்படி சுடலை இந்த சின்ன மாடன் குடியிருப்புலை வாழ்ந்து வரக்கூடிய ஆமா காத்து வரக்கூடிய என் நாளால் வேம்படி சுடலை மாட இந்த கருத்த பாண்டி சுடலை ஐயா அப்படியே கிளம்புதாரு கிளம்புகின்றார் எங்க கிளம்புதாரு எங்க கிளம்புதாரு மையானம் கிளம்புதாரு சாப்பிட கிளம்புதாரு கச்சை வரிந்து கட்டி கச்சை வரிஞ்சி கட்டியே செவத்த கச்சை சுங்களிட்டு செவத்த கச்சையா ஆமா கருத்த கச்சம் தானையா படிச்சு கேள்விப்பட்டிருக்கேன் கருத்த கச்சை கருப்பனுக்கு ஓஹோ கருப்பசாமிக்கு சுடலைக்கு செவத்த கச்சை இவருக்கு செவத்த கச்சை ஆமா ஆமா மாயாண்டி சுடலை இந்த மாயாண்டி சுடலை கச்சை வரிந்து கட்டி செவத்த கச்சை சுங்களிட்டு செவத்த கச்சை சுங்களிட்டு வலதுபுறம் செயலில வைரவனுடைய அச்சரமா இடதுபுறத்திலே ஏமனுடைய அச்சரமா முன்புறத்து சுங்களில மோகினியால் அச்சரமா பின்புறத்தை சுங்களில இந்த பேச்சு மகன் உடலைக்கு பிரம்மனுடைய அச்சரமா பிரம்மதேவனுடைய அச்சரமா அச்சரத்தை வரிந்து கட்டி அச்சரத்தை வரிஞ்சி கட்டி உச்சியில குல்லாவா உல்லாச நடையழகா உல்லாச நடையழகா தலையில் ஒரு குல்லாவா தாமர கமணி அழகா என் ஆண்டி இந்த மாயாண்டி உடலைக்கு அறையில் ஒரு ஜல்லடமா 5 மணி வல்லையமா இடையில் ஒரு ஜல்லடமாம் 7 மணி வல்லையமா வலதுபுறம் இசையது வல்லையம் போல் நின்றுடுமா இந்த வேம்படி சுடலைக்கு இடதுபுறம் இசையானது ஈட்டி போல நின்றுடுமா எங்கருத்த பாண்டி மாயாண்டி வீச்சருவா ஒரு கையில வெள்ளி பிரம்பு மறுகையிலே தும்புவார் செருப்பு மாட்டி மாயாண்டி சுடல கிளம்புதாரு ஆன பந்தம் ஒரு கையில அதுக்கு தடி மறுகரத்துல அடே அப்பா உச்சியில குல்லா உல்லாச கால் நடை தலையில் ஒரு குல்லா ஆமா தாமரக்கா மணி அழகு மாயாண்டி சுடலைக்கு ஆமா ஆமா அடியே வடிவத்தை எடுத்தாரு பேய்களுக்கும் பேய் ராசாளியாக
வடிவம் கொண்டு ராஜாதி பேயாக வடிவம் கொண்டு ராஜாதி பேய் கிடையாது மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஆமா இவரை காப்பாத்த மாயாண்டி சுடலை என்ன பேயாயா கிடையாது கிடையாது. அது ஏகப்பட்ட பேர் பேய்களுக்கும் பேய் பெரிய பேயாக வடிவம் எடுத்தாருங்க நம்ம சாமியை நம்மளே பேயின்னு சொல்லலாமா? அவர் என்ன பேயா? ஆமா பேய்க்கெல்லாம் பெரிய ராசாளி. ஆமா ராசாளினா என்னன்னு தெரியுமா ஐயா? ராஜானா ராஜா அப்படி இல்ல. ஆமா ஆனால் என்ன கள்ளப்பிராந்துக்கும் மேல கழுகுக்கும் மேல ஒண்ணு உண்டு. என்ன உண்டு? அதத்தான் சொல்லுவாங்க ராசாளின்னு சொல்லுவாங்க. ராசாளி ராசாளி. அதே மாதிரி ஆமா பேய்களுக்கும் பெரிய ராசாளியாக வடிவம் கொண்டு என் வேம்படி சுடலை மாட சுடலை மாட அப்படியே வாராறு தும்புவார் செருப்பு மாட்டி வேட்ட பந்தம் ஆன பந்தம் ஒரு கையில வாயில சுருட்டு. ஆமா அப்படியே வாராறு வாராரு வாராரு சம்முன்னு வாராரு. சுடலை இங்க வாராருன்னு சொன்னா சுடுகாட்டுல நிக்கிற பேயெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு பயப்படணும். எதுக்கு மாயாண்டி சுடலை கிட்ட நெருங்க முடியாதுல்ல. அப்பா சுடல வாராரு என்ன மையானத்துக்கு போவதுக்கு சுடலையே அத்தனை அச்சரத்தை வரிஞ்சு கட்டி இருக்காரு. முன்புறத்து சுங்கலில மோகினியால் அச்சரம், பின்புறத்து சுங்கலில பிரம்மனுடைய அச்சரம், இடதுபுறம் சுங்கலில ஏமனுடைய அச்சரம், வலதுபுறம் சுங்கலில வைரவனுடைய அச்சரம் அப்படின்னு ஏகப்பட்ட அச்சரத்தை வரிஞ்சு கட்டி இருக்காரு. ஆனா அவரே அப்படி போகும்போது இப்ப உள்ள ஆட்கள் லேசில போயிட்டு வர முடியுமா? முடியாது. எந்த சாம்பியனாலும் சுமந்து ஆடிரலாம். இந்த சுடலைய சுமந்து ஆடுறதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமா ரொம்ப 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 கஷ்டம். எதுக்குன்னு சொல்லு பாப்போம். சுடுகாட்டுல கொண்டு விடுவார்ல அதுக்கு இல்லம்மா. ஆமா வேட்டைக்கு மையான வேட்டைக்கு கிளம்பும் போது கோயிலுக்கு உள்ள அவர் கூட இருப்பாரு. ஆமா கோயிலை விட்டு கொஞ்ச தூரம் போனதும் டக்குன்னு விட்டுருவாரு. மையானத்து கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வருவாரு. அது வரைக்கும் தன்னடையா தான் போகணும். ஆமா எதுக்கு இவன் நம்மள நம்புதானா இல்லையா? இவன் நம்மள ஏமாத்துதானா? ஆமா இல்ல நம்ம மேல உண்மைக்குமே நம்பிக்கை வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்கு நம்மள பரிசோதிச்சு பாப்பாரு. கோயில்ல இருந்து மையானம் போற வரைக்கும் தன்னடையாத்தான் போகணும். ஆமா பார்த்தார் மாயாண்டி அந்த தில்லைவன காட்டுக்குள்ளே வந்து என் ஈசன் மகன் சுடலை ஐயா அவர் மையானம் கிளம்புகின்றார். ஆமா அவர் எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகின்றார்? கச்சைய அது மறிந்து வேண்டிய சுடலமாடா ஐயா சுடல கண்ணு இந்த கட்டளை எங்களம்புறாரே ஐயா சுடல மாடே ஐயா சுடல மாடா அவர் மையானம் கொல்லை ஐயா சுடல கண்ணு அந்த மாயாண்டியும் கிளம்புறாரே சுடல மாடா ஐயா தில்லை வானம் கொல்லை சுடல மாடா அவர் அச்சேரந்த வரிந்து பூண்டி ஐயா சுடல கண்ணு அவன் பேச்சு மகம் பேராண்டி ஐயா சுடல மாடே அவருக்கு ஆடம் வந்த ஒரு கையில சுடல மாடா ஐயா சுடல கண்ணு அதுக்கு தேடி மறுகையில ஐயா சுடல மாடே ஐயா சுடல மாடா அவர் புகையோடு புகையாக ஐயா போய் குதித்தார் தில்லைவானோ ஐயா சுடல கண்ணு அவர் மையானம் தான் இறங்கிய சுடல மாடா அவர் இடத்தை சுத்தி வளர்த்தவாரார் ஐயா சுடல கண்ணு அவர் இடத்தை சுத்தி வளர்த்தவாரார் ஐயா சுடல மாடு அவர் வளத்தை சுத்தி இடத்தவாரார் சுடல மாடா ஐயா சுடல கண்ணு அவர் வள்ளையத்தை கையில் எடுத்தார் ஓடியா சுடல மாடா ஐயா சுடல மாடா அவர் கால் மாடு வேகும் முன்னே சுடல மாடா
மாட்ட பிடித்திலும் பார் ஐயா சுடு தலைமாட்ட பிடித்திடும் பார் ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு யாரை உண்டா வச்சுக்கொண்டானால் என் மாயாண்டி சுடலை ஐயா தலைமாடு வேகும் முன்னே கால் மாட்ட பிடித்திருக்க என்ன காப்பி போட்டு கொடுங்க நானாவது 200 ரூபாய் கையில இருந்து தரேன் யாராவது ஒருத்தர் போட்டுவாங்க ஆனால் என் மாயாண்டி சுடலை என் பேச்சு மகன் சுடலை ஐயா தில்லைவன காட்டிலை செஞ்சுடரு சுடுகாட்டிலை மையான கரையில என் மாயாண்டி சுடலை வந்து நிற்காரு தலைமாடு வேகம் ஒண்ணே கால் மாட்ட பிடித்திருக்கா கால் மாடு வேகம் ஒண்ணே என் மாயாண்டி சுடலை தலைமாட்ட பிடித்திருக்கா அவர் மூட்டத்தை தம்பிரிப்பாரா ஐயா சுடலமாடு ஐயா சுடலமாடா அழகு சுடலமாடு அழகு சுடலமாடா முழங்கால பிடித்துள்ளோம் பார் ஐயா சுடல கண்ணு தம்பி பாரா ஐயா சுடலமாடா ஐயா ஐயா சுடலமாடா முழங்கால இழுப்பாரா ஐயா சுடலமாடா அவர் மாலையாக போடுதாரே ஐயா சுடலமாடு ஐயா சுடலமாடா அவர் மணி கூடதான் பிடுங்கிய சுடலமாடா ஐயா சுடலமாடா அவர் மாலையாக போடுறாரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் மண்ட மூலதான் எடுத்து சுடலமாடா ஐயா சுடலமாடா மாமிசம திங்காரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் ஈர கொள்ளையதான் பிடுங்கிய சுடலமாடா ஐயா சுடலமாடா அவர் இறைச்சி போல திங்காரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு முட்டங்கள் எலும்பெடுத்து சுடலமாடா ஐயா சுடலமாடா ஐயா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு முறுக்கு என்று கடிப்பாரா ஐயா சுடலமாடு எலும்பெடுத்து சுடலமாடா ஐயா ஓடியா சுடல கண்ணு என்று கடிப்பாரா ஐயா சுடலமாடா அவன் கரண்ட காலு எலும்பெடுத்து சுடலமாடா சுடலமாடா அவர் கரும்பு என்று கடிக்காரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு மண்டமுளதான் பிடுங்கிய சுடலமாடா ஐயா சுடலமாடா அவர் மாமிசமா திங்காரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவன் பிச்சு பிச்சு திங்கானே சுடலமாடா ஐயா சுடலமாடா வேம்படி சுடலை வேம்படி சுடலை அவர் பேய்களுக்கும் விருந்தளி பார் ஐயா சுடலமாடு பிச்சி திம்மா ஐயா சுடலமாடா மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை நேர மையானத்துல வந்து இறங்குறாரு ஆமா சுத்தி சுத்தி வராரு சுத்தி சுத்தி வருகின்றார் சூளவட்டம் போடுதாரு சூளவட்டம் போடுகின்றார் இடத்தை சுத்தி வளர்த்த வாரார் வளத்தை சுத்தி இடத்த வாரார் வளத்தை சுத்தி இடத்த வாரார் அப்படியே வள்ளையத்தை கையில் எடுத்தார் கையில எடுத்தார் தலையிலிருந்து ஆரம்பிப்போமா இல்லனா கால்ல இருந்து ஆரம்பிப்போமா எங்க இருந்து ஆரம்பிப்போம் எப்படியாவது ஆரம்பிக்கணும் என்று ஆமா சுத்தி சுத்தி பார்த்தாரு சுத்தி சுத்தி பார்த்தாரு அவருக்கு வேற வழி சரிபட்டு வரல சரிபட்டு வரல வள்ளையத்தை கையில் எடுத்தார் கையில எடுத்தார் மூட்டத்துல நடுவுல ஒரு இருக்கு ஒரே இருக்கு ஆமா அப்படியே புட்ட வளைச்சு விட்ட மாதிரி வளைச்சு விட்டாரு அங்கிட்டு ஒரு ஆட்டு இங்கிட்டு ஒரு ஆட்டு இங்கிட்டு ஒரு ஆட்டு அப்படியே மூட்டத்தை உழைச்சி விட்டாரு இப்ப நம்ம சாப்பாடு வாங்கிட்டு சாம்பார் ஊத்ததுக்கு பிரிச்சு வைப்போம் பாரு ஆமா சோத்துல பண்ண பிடிப்போம் ஆமா ஆமா அதே மாதிரி ஆமா மூட்டத்தை பிரிச்சு விட்டாரு அப்படியே உழைச்சி விட்டாரு உள்ள யாரு இருக்கா உள்ள யாரு இருக்கா ஐயராத்து பெண்ணு ஆமா ஐயராத்து பெண்ணு நல்ல நெய்யா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு ஆமா தீ பிடிச்சு எரிய எரிய அப்படியே புட்டு அவிஞ்ச மாதிரி அவிஞ்சி நெய்யா உருகிக்கிட்டு இருக்கா கொழுப்பு நெய்யா உருகுது கொழுப்பு நெய்யா உருகுதா ஆமா ஐயா ஆமா அந்த கொழுப்பு தான் அப்படி நெய்யா உருகும் அது உருகும் ஆமா ஆமா பார்த்தார் மாயாண்டி தலை மாடு வேகம் முன்னே கால் மாட்ட பிடித்திழுக்கா கால் மாட்ட பிடித்திழுக்கா கால் மாடு வேகம் முன்னே தலை மாட்ட
பிடித்தெழுக்க என் சக்தியுள்ள மாயாண்டி சுடலை இந்த மாயாண்டி சுடலை மண்டமூல தானெடுத்து மாமிசமா திங்காரு என் பேச்சு பேயாண்டி சுடலை ஐயா பேயாண்டி சுடலை ஐயா என்ன செய்தாரு என்ன செய்கின்றார் கரண்ட காலிலும் பிடித்தார் ஆமா கரும்பு போல திங்கின்றார் முட்டாங்காலி எலும்பெடுத்து முறுக்கு போல கடிக்கின்றார் முறுக்கு போல நறுக்குன்னு கடிக்காரு மணி குடல உருவுதாரு சுடல மாலையா போடுதாரு கழுத்துல போடுதாரு மாலையா போடுதாரு ஆமா ஈரக்குல தாமரக்காய் இறைச்சி போல திங்காரு மாங்காய தான் பிடுங்கி மாமிசமா திங்காரு முட்டாங்கால் எலும்பெடுத்து முறுக்குன்னு கடிக்காரு ஆமா அப்படியே பிச்சு பிச்சு திங்காரு பேய்களுக்கெல்லாம் விருந்தளி அப்படிதான் சாப்பிடணும் திருநார சூப்பரா இருக்கா அது திருநாரம்மா ஆமா நானும் ஏதோ கோயில்ல மாவு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன் இல்ல ஐயா கொடுத்த திருநாரு ஆமா அம்மா இப்படி சாப்பிட கூடாது அந்த திருநார அப்படியா ஆனா ஐயா திருநாரு சுடல கோயில் இல்ல ஆமா இருந்தாலும் ஆமா திருநாரு சாப்பிடலாம் நான் எதனால அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அந்த காலத்துல திருநாருன்னா விடுவானாங்கால அந்த காலத்துல திருநாருன்னா மண்ணள்ளி கொடுப்பாங்க ஆமா சுடல கோயிலா இருந்தா அதாவது ஆமா சுடல கோயிலா இருந்தா சுடுகாட்டு சாம்பல் ஆமா திருநாரு அந்த காலத்துல ஆமா ஆனா இப்ப அப்படியா இப்ப அப்படி கிடையாது இப்ப எல்லாம் சுண்ணாம்பு பவுடர் மனம் போல அள்ளி சாப்பிடுங்க கலர் ஆயிரலாம் அதுல கலர் ஆயிரலாமா ஆமா அப்படியா சுண்ணாம்பு தானம்மா அப்படியா சுண்ணாம்பு இரும்பு சத்து இல்ல அப்படியா ஆமா நீ வாங்கி சாப்பிடு நானா ஆமா அது சரிதான் ஆனால் இந்த சீசன்ல சாப்பிட்டா அடுத்த சீசன்ல வில்லடிக்க வர வேண்டாம் அடுத்த சீசன்ல ஒல்லியா ஒரு பிள்ளைய பாத்துக்கிடுவேன் நீ ஒல்லியாவா பிள்ளை தேடுத ஆமா நீ தேடு அந்த மேடையில இருக்கவங்க சொல்லுதாங்க என்ன இந்த தம்பி யாருனே தெரிய மாட்டேங்க ஒரு பெரிய உருவம் மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஆனால் ஒருவா சோத்துக்கு நான் என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு மாயாண்டி சுடலை வஞ்சகம் இல்லாத உடம்பு அது வச்சுக்கிட்டே போகுது மாயாண்டி சுடலை அடிச்சு போடுவான் உங்களுக்கு மாயாண்டி சுடலை சுத்தி வாராரு பிச்சு திங்காரு பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்கார் இந்தா உனக்கு கையெலும்பு இந்தா உனக்கு காலெலும்பு இந்தா உனக்கு முட்டெலும்பு இந்தா உனக்கு முட்டெலும்பு என்னையா கிணத்துக்குள்ள கிடக்க மாதிரி இருக்கு ஆமா இந்தா உனக்கு காலெலும்பு இந்தா உனக்கு காலெலும்பு பிச்சு திங்கார் பிச்சு திங்காரு பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்கின்றார் மாயாண்டி சுடல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தோளதில போட்ட பினம் தொங்கு மாலையாகிடுமா வாயதில சாப்பிட்ட பினம் வயிர்கள் எல்லாம் ஊன்வடிய ஆனால் என்ன என் கருத்தப்பாண்டி மாயாண்டி அப்படியே வாராரு அது வரும்ல தன்னால வந்துரும்ல ஆகையினால் என்ன என் மாயாண்டி சுடலை சாப்பிடுதாரு நேரம் என்னாச்சு சாப்பிடுதாரு ஐயா வாங்கராஜா உங்களை தான் தேடணும் சப்புன்னு சாப்பிடுதாரு மாயாண்டி சுடலை பார்த்தாரு காலையில விடிய காலையில மணி 5 கரெக்டா விடிஞ்சு போச்சு விடிய உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு நல்ல ருசிக்க மணக்க நல்ல கமகமானு சாப்பிடுதாரு ஆமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு மணி என்னாச்சு விடிய வெகு நேரமாச்சு வெங்கோலி கூவியாச்சு சரியா 5 மணி கரெக்டா காலையில 5 மணி எனக்கு ஒரு சந்தேகம் என்னையா விடிய வெகு நேரமாச்சு வெங்கோலி கூவியாச்சுன்னு நான் தான் சொல்லுவேன் ஆமா நீயும் கோழி கூவியாச்சுங்க வேற என்ன செய்ய கோழி கூவுமா சேவல் கூவுமா அதாவது என்னம்மா கூவுறது வந்து சேவல் தான் கூவும் சரி ஆனா சொல்லுது கோழின்னு சொல்லுவான் ஏன் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா கரெக்டா காலையில 4 மணிக்கு முதல்ல எந்திரிக்கிறது கோழி தான் எந்திரிக்குமா ஆமா கோழி எந்திரிச்சுதான் சேவல் கிட்ட சொல்லும் எங்க கூவுங்க எங்க கூவுங்கன்னு 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது உனக்கு நமக்கு தெரியாதுல்ல அதாவது 5 அறிவு ஜீவனா இருந்தாலும் அவங்களுக்கும் வாய் இருக்குல்ல ஆமா அப்ப கோழி எந்திரிச்சுதான் சேவல் கிட்ட சொல்லும் அதனாலதான் நாம கோழி கூவுதுன்னு கரெக்டா சொல்லுதோம் அதானே பார்த்தேன் ஆமா சரி சின்ன மாடம் குடியிருப்புல இன்னைக்கு நைட்டு 4 மணிக்கு தான் எப்படியும் பூச முடியும் ஆமா காலையில ஒவ்வொரு மரத்துலயா போய் பாப்போம் மடத்துலயா ஏதோ ஒண்ணுல எங்கனையாவது நீ போய் பாரு எந்த கோழி எந்திரிச்சு எந்த சேவலை எழுப்புது ஆமா அதெல்லாம் அந்த காலம் ஆமா இப்ப சேவல் தான் கோழியவே காப்பி போட்டு கொண்டே கொடுத்து எழுப்ப வேண்டியதா இருக்கு எழுப்பணுமோ ஏமா காலையில விடிஞ்சிட்டு ஆமா மணி 8 ஆயிட்டுமா எந்திரி ஆமா நாங்க இப்படி விடிய உட்கார்ந்து வில்ல அடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்புறம் நீங்க தான் காப்பி போட்டு தரணும் அம்மா மகாராணி என்ன
எந்திரிச்சு காப்பியை குடுமான்னு பெட் காப்பியை கொடுத்து ஆம்பளை ஆட்கள் எழுப்ப வேண்டியதா இருக்கு. எழுப்பணும் என்ன செய்ய உழைச்சி உங்க வாயில போடுதோம்ல. என் வாயில தானே போடுது. ஆமா. ஆனால் பார்த்தார் மாயாண்டி விடிய வெகு நேரமாச்சு வெங்கோலி கூவியாச்சு போச்சே பாத்தியா ஐஸ்கிரீம் வண்டியா ராத்திரி 1 மணிக்கு. ஆமா ஆமா. என்ன 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 நம்ம வந்தது ராத்திரி 12 மணிக்கு. 12 மணிக்கு நாம கிளம்பி வந்தோம். ஆமா. இப்ப மணி எத்தனை? இப்ப கரெக்டா 5 மணி. விடிய காலையில 5 மணி ஆயிட்டு. 5 மணி ஆகி போச்சு. ஆஹா அழகா நம்ம அம்மா நம்மள தேடி இருப்பாளே என்று மாயாண்டி சுடலையே உடம்பெல்லாம் ஊன் வடிஞ்சிருக்கு. ஆமா. யாருக்கு? என்னையா தன்னால சிரிக்காரு கேமராமேன். அது கை கால்லாம் ஒரு பக்கம் இழுக்குல்ல. அப்படியா? ஆனா மாயாண்டி சுடலைக்கு உடம்பெல்லாம் ஊன் வடிஞ்சிருக்கு. மாதாவை நினைத்தார் மையானத்துல நிக்கத மறந்துட்டார். அம்மாவை நினைச்சாரு. ஆமா. அந்த தில்லைவன காட்டுல நிக்கத மறந்து போனார். பார்வதியை நினைத்தார். சுடுகாட்டுல நிக்கத மறந்துட்டார். ஆஹா. நம்ம அம்மா நம்மளை எப்படியும் தேடி இருப்பாங்க. அவங்க தேடி இங்க வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆமா நாம அவங்கள போய் பாத்துறணும். நேர நாம கைலாசத்துக்கு போயிரணும் என்று சொல்லி மாயாண்டி சுடலை அவர் எப்படி உருவந்த மாற்றுகின்றார். எப்படி மாத்துகின்றார். பனைமரம் போல் இருந்தவர்தான் பாலனாக வடிவம் கொண்டார். போடையா கோபுரம் போல் இருந்தவர்தான் அவர் குழந்தை போல வடிவம் கொண்டார். கோபுரம் போல் இருந்தவர்தான். ஓடே குழந்தையாக வடிவம் கொண்டார். மாயாண்டி சுடலை அம்மாவை நினைச்சாரு. ஆமா. அடர்ந்த தில்லை வனத்தை மறந்தார். அப்படியே மறந்து கோபுரம் போல் இருந்தவர். ஆமா. குழந்தையாக வடிவம் கொண்டு மாமரம் போல் இருந்த மாயாண்டி மதலையாக வடிவத்தை மாத்துகின்றார். ஆலமரம் போல இருந்த சுடலை. ஆமா. 5 வயசு பிள்ளையா வடிவத்தை எடுத்துட்டார். அப்படியே இறங்கினாரு. ஒரு நாள் கொடைக்கு முழிக்க போறோம். ஆமா. இப்படி ஒருத்தரா பேக்க தலையில வச்சு படுத்தா நாங்க என்ன பண்ண? கொஞ்ச நேரத்துக்கு ஆமா நாங்க படுத்துக்கிட்டே உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஐயாவுக்காண்டி முழிச்சிருக்க போறோம். ஆமா. ஒரு நாள் முழிக்க ஒருவேளை நேத்து ட்ரெயின்ல வந்திருப்பாங்களோ? அப்படி இல்லையா? இந்த முழிச்சுக்கிட்டு நம்மள பாத்துக்கிட்டு இருக்கவங்கள விட கண்ணை மூடிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க பத்தியா? அவங்க தான் நம்ம கதைய கூர்மையா கவனிச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க. அப்படி இல்ல. ஆமா. இவங்க எல்லாம் நியமிதம் போட்டிருக்காங்க. என்ன நியமிதம்? ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கொடை நடக்கு. ஆமா. போன வருஷம் இப்ப உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் உறங்கி இருப்பாங்க. ஆமா. இப்ப உறங்குறவங்க அடுத்த வருஷம் முழிச்சிருப்பாங்க. 2 பேரும் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிடுவாங்க. சரி, எப்படியாவது யாராவது பாதி பேர் முழிச்சுக்கிட்டு இருந்தா போதும் எங்களுக்கு. போதும் இல்ல? ஆமா, அது போதும். ஆனால் ஆமா. நானும் அப்பள வந்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டம்மா. என்னய்யா? அடே அப்பா. என்ன அப்பா? விளக்கு பூஜைக்கு பந்தல் கோயிலுக்குள்ள உட்கார கால் வைக்க இடம் இல்ல. தாய்மார்கள். ஆமா, இவ்வளவு கூட்டம் இந்த ஊர்ல இருக்கான்னு நினைச்சேன். ஆமா. நல்ல கூட்டம். என்னய்யா? நல்ல அமைதியா உட்கார்ந்து அழகா விளக்கு பூஜை நடந்துச்சு. பொறுமையா நடத்துனாங்க. ஆமா. அதே நானும் நிறைய ஊருக்கு விளக்கு பூஜைக்கு பார்க்க வில்லு படிக்க போற ஊர்ல பாத்துருக்கேன். ஆமா. இலைய மாத்தி போட்டிருப்பாங்க. இந்த ஊர்ல தான் இலைய சரியா போட்டிருந்தாங்க. கரெக்டா போட்டிருந்தாங்களோ? அதனால் ஆமா. என் மாயாண்டி
மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை ஆலமரம் போல இருந்தவர் 5 வயது குழந்தையாக வடிவமெடுத்து நேர கைலாசம் வந்தார் சப்பரமஞ்ச தொட்டில்ல ஆமா யாருக்கும் தெரியாம வந்து படுத்துட்டாரு படுத்ததே படுத்தாரு ஆமா சும்மா படுத்திருக்கலாம்ல அவர் என்னையா செய்கின்றார் அதான் சொல்லுவாங்க என்ன தவளை தன் வாயால் கெடுமா தவளை தன் வாயால் கெடும் இவர் படுத்ததே படுத்தாரு சும்மா படுத்தாரா வேற எப்படி படுக்காரு என்ன 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 5 மணி ஆயிட்ட மணி 5 ஆயி போச்சு நம்ம அம்மா நம்மள தேடி இருப்பாள தேடி இருப்பான்னு நினைச்சா அப்படின்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தா நம்ம அம்மா நம்மள தேடல இன்னும் நம்ம அம்மா நம்மள வந்து பார்க்கலைய அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம அம்மாவை நம்மள தேடி வர வைக்க வேண்டும் எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த பிள்ளைய தேடாம நம்ம அப்பா கூட போய் உட்கார்ந்துருப்பா டூயட் பாடுவாங்க டூயட்டா ஆமா என்ன டூயட் படிச்சு காமிங்க பாப்போம் படிக்கிற நிலைமையில இல்ல அவனுக்கு எல்லாம் வாஞ்சி போச்சு பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி இதெல்லாம் அடியும் பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணால பக்குவமா வந்து நின்று மாமா முன்னால அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவனை கைய பிடிக்கணும் புடி மணி 1 மணி ஆயிட்டல அதான் தேடுதா புருஷனை பார்க்கணும்லாமா 3 நாள் ஆச்சு நான் இங்கதான் வந்து 3 நாளா சந்தோஷமா இருக்கேன் நீ வேற ஐயா ஆனால் ஆமா என் மாயாண்டியுடலை கல்யாணங்கிற பேர்ல கல்ல கட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டு எந்திக்க முடியல அது காதல் கல்யாணம் அப்படித்தான் இருக்கும் ஆமா நல்ல எம்பாடுக்கு ஊருக்கு வில்லு அடிச்சுட்டு அலைஞ்சேன் காதல்னு என் பின்னாடியே அலைஞ்சு என் வாழ்க்கைய கண்டமாக்கிட்டு அவன் பாடுக்கு பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இருக்கான் நான் ஊரா வில்லு அடிக்கேன் ஆனால் மாயாண்டி சுடலை அப்படியே கிளம்பி நிக்காரு ஆமா மையானம் போயிட்டு வந்து தொட்டில படுத்த சுடல நினைக்காரு நம்ம அம்மா இன்னும் நாமள தேடவில்லையே என்று சொல்லி அப்ப அம்மாவை நம்ம இங்க வர வைக்க வேண்டும் என்று மாயாண்டி சுடலை இந்த வேம்படி சுடலை மாட சுவாமி அவர் என்ன செய்கின்றார் அவர் என்னையா செய்கின்றார் வயர் வசிந்த பிள்ளை போலே ஐயா பிள்ளை போலே இந்த வடிவாளே குரல் கொடுத்தார் வயர் வசிந்த பிள்ளை போலே வடிவாளே குரல் கொடுத்தார் அம்மா என்று சொல்லியே இந்த அழகு பிள்ளை சுடலே ஐயா அவளுக கூறல் சத்தம் கேட்டு ஆண்டி நல்ல மாயாண்டியே இந்த மாயாண்டியன் தேடியல்லோ அந்த மங்கையான பார்வதியா என் சுடலையத்தான் தேடியல்லோ அந்த செல்ல பிள்ளை ஓடி வாரா அப்பாடி என் மாயாண்டியன் தேடி இவர் சும்மா படுத்திருக்கலாம் இல்லையா என்ன பண்ணாரு என்ன செய்தாரு என் ஈசன் மகன் சுடலை ஐயா வயர் வசித்த குழந்தை போல குவா என்று குரலோசை கொடுக்கின்றார் வயிறு வசிச்ச பிள்ளை அழுதுச்சுன்னா தாய் மனசு கேக்குமா கேட்காது ஓடி வருகின்றார் என் மகனே மாயாண்டியே அவளுக்கு நினைப்பு வருது ஆமா ஆஹா நைட்டு 8 மணிக்கு ஆமா நம்ம அம்மாவை நம்ம பிள்ளைய குளிக்க வச்சு தாளாட்டி சீராட்டி தொட்டில்ல போட்டு உறங்க வச்சுட்டு வந்தோம் தூங்க வச்சுட்டு வந்தோம் ஆனா ஆமா இப்போ என்னாச்சு நம்ம பிள்ளை சத்தம் போட்டு அழுதானே மணி விடிய காலையில 5 மணி ஆகி போச்சு அப்போ இன்னும் நம்ம பிள்ளைய நம்ம தேடாம இருந்துட்டோம் பிள்ளைக்கு வயிறு பசிச்சிருக்குமே பெண் குழந்தை அழுதாலும் பரவாயில்லை ஆம்பளை பிள்ளை அழுதான் ஆண் குழந்தைய போடலாமா ஆமா போடக்கூடாது இல்ல ஆம்பளை பிள்ளை அழுதா அடிவயிறு சுருங்கி போகும் இப்படியே விடிய பிடிச்சுக்கிட்டே நிக்கவா
அது கட்டிடுவோம் பாஞ்சு ஆமா ஆனா ஆனால் பார்த்தால் பார்வதியா பார்வதியால் ஓடி வாரா ஓடி வருகின்றார் ஓடி வந்து ஆமா என் மாயாண்டி சுடலையை என் மாயா இது இவர் யாயா ஊடையிலே உட்கார்ந்துருக்காரு அவர் நம்ம அண்ணன் வளப்புன்னு நினைக்கேன் அப்படி அங்க போனா அங்க போறாரு இங்க வந்தா இங்க வராரு அங்க பாரு என் மாயாண்டி சுடலையை மாயாண்டி சுடலையை பார்வதி ஓடி வந்து ஆமா தொட்டுல இருந்த என் செல்ல பிள்ளை சுடலைய வாரி கையில் எடுக்க வாரி கையில் எடுத்த அப்படி வாரி கையில் எடுக்கும் போது கையில் எடுக்கும் போது என் மாயாண்டி மேலை ஆமா அங்க என்ன வாடடிக்கு என்ன வாடை அடிக்கின்றது சந்தேனம் மணக்கும் மேனி ஜவவாடை அடிக்க கண்டான் தத்தீம் தீம் தத்தீம் தத்தீம் பிச்சி பூவு மணக்கும் மேனி பிணவாடை அடிக்க கண்டான் தத்தீம் தீம் தத்தீம் தத்தீம் ஜவவாடையும் பிணவாடையும் பிணவாடையோ யார் மேல யாருமே என் மாயாண்டி மேல அம்மா அடே அப்பா என்னையா அப்படியே பிள்ளைய தடவி தடவி தூக்குதா வேற என்ன செய்ய பச்சை பிள்ளை தடவெல்லாம் தடவலி நல்ல லியாஜ்பட்ட தடவலா ஆமா மாயாண்டி அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் மகனே மாயாண்டி ஆமா என் சுடலை ஐயா சுடல ஐயா அப்படியே பிள்ளைய தடவி ஆவி சேர்த்து தூக்குதா ஆவி சேர்த்து பிடிக்க அப்படி தூக்கும் போது சபவாடையும் பிணவாடையும் பிணவாடையோ பிணவாடையும் பிணவாடையோ இந்த சுடலை மேலே அடிக்க கண்டாய் சவவாடையும் பிணவாடையும் பிணவாடையும் சுடலை மேலே அடிக்க கண்டாய். மாதுளம்பு மணக்கும் மேனி மாண்ட வீர வாடையது தத்தீம் தீம் தத்தீம் தத்தீம் இச்சிகைப்பு மணக்கும் மேனி பிணவாடை அடிக்க கண்டா தத்தீம் தீம் தத்தீம் தத்தீம் சந்தேனோ மணக்கும் மேனி மணக்கும் மேனி மணக்கும் மேனி மணக்கும் மேனி சவவாடை அடிக்க கண்டாள் யார் மேல யார் மேல மாயாண்டி சுடலை மேல சுடலை மேல மணக்கு மணக்கு என்ன மணக்கு நல்ல மணக்கு சவ்வாது மணக்கு தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா கீழே விட்டா அங்க என்ன மணக்கு என்ன நடக்கு மாதுளம்பு மணக்கும் மேனி மாதுளம்பு மணக்கும் மியானியே மாண்ட பிணவாடை அடிக்க கண்டா மாண்ட பிணவாடை அடிக்க கண்டா செண்பகம்பு மணக்கும் மேனி செண்பகப்பு மணக்கும் மியானியே செத்த பிணவாடை அடிக்க கண்டா செத்த பிணவாடை அடிக்க கண்டா இருவாச்சி மணக்கும் மேனி இறந்த பிணவாடை அடிக்க கண்டா இறந்த பிணவாடை அடிக்க கண்டா சந்தனம் மணக்கும் மேனி மணக்கும் மியானியே சவவாடை அடிக்க கண்டா சவவாடை அடிக்க கண்டா தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா கீழே விட்டா ஏ மாயாண்டி ஏ மாயாண்டி ஏ நாம் பெத்த மகனே ஏ சுடல ஏ சுடல ஐயா உன்னை நல்ல பன்னீரும் ஜவ்வாதும் போட்டு ஆமா உன்னை குளி அப்படி ஆத்தி நல்ல பச்சை தண்ணியா ஆத்திரு ஆனா ஆமா பன்னீரும் ஜவ்வாதும் போட்டு குளிக்க வச்சுட்டு உன்னை நல்ல கமகமன்னு மணக்க மணக்க அம்மா உன்னைய குளிக்க வச்சு தொட்டில்ல போட்டுட்டு போனனே ஏ சுடல ஏ சுடல எங்க போய் என்னத்தப்பா சாப்பிட்டுட்டு வந்த என்ன வேலை பண்ணி வச்சு தொலைச்சிருக்க ஏ சுடல என்னத்த தின்னு தொலைச்சிருக்க எப்பா 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 ஏ மாயாண்டி எனக்கு தலையெல்லாம் சுத்துது கண்ணெல்லாம் கெட்டுது ஏ மாயாண்டி ஏ மாயாண்டி சவவாடையும் மணவாடையும் உன் மேல தாங்க முடியலையே தாங்க முடியல தாறுமாறா அடிக்கி ஏ அப்பா ஏ அப்பா மாதுளம்பு மணக்கும் மேனி மாதுளம்பு மணக்கும் மியானியே மாண்ட பிணவாடை அடிக்கப்பா மாண்ட பிணவாடை அடிக்கப்பா தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா சடார்னு நட்டுக்கு விட்டான் கீழே விட்டா ஆமா பிணம்படாத இடம் ஒரே ஒரு இடம் தான் ஒரே ஒரு இடம் அது எந்த இடம் அதுதான் உச்சி தலை உச்சந்தலை முடி நல்ல அழகா குடும்பி போட்டு விட்டுருக்கா குடுமி போட்டு விட்டுருக்கா அந்த குடும்பி அப்படி சடார்னு எட்டி பிடிக்கா பிடிக்கா எட்டி பிடிச்சு ஆமா அந்த உச்சந்தலை முடிய பிடிச்சு தலைமுடியை பிடித்து அந்த உத்தமையான பார்வதியா அந்த பார்வதியா குழந்தைய தூக்கி கொண்டு ஆமா அவ எங்க வருகிறா எங்கய்யா வருகின்றார் ஆண்டவனே பகவானே ஆண்டவனே
பகவானே அகில உலகமெல்லாம் படைத்த இறைவா உலகமெல்லாம் படைத்த இறைவா ஈஸ்வரனே இறையோனே ஆமா இறையலக்கும் பரம்பொருளே இறையளக்கும் பரம்பொருளே சிவனாரே சிவனாரே என்று சொல்லி அந்த குழந்தையவா எப்படி தூக்கி வாரா எப்படி தூக்கி வருகின்றார் நாம் பிள்ளை என்று கேட்டதற்கு பிணந்தின்னைய தரலாமா மதலை என்று கேட்டதற்கு மாண்டபுரம் தின்னிருக்கா குழந்தை என்று கேட்டதற்கு கொடிய பணமதையும் தின்னேருக்கா குழந்தை என்று கேட்டதற்கு கொடிய பணத்தை தின்னிருக்கா மையானம் போயிருக்கா அவன் மாண்ட பிணம் தின்னிருக்கா